இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர சொல்லிருந்தீங்களா சம்பந்தி? ஆமா ருக்மிணி, அசோக் வர்ஷினி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக ஜோசியரை வர சொல்லிருக்கேன். அவரு வரும்போது நீங்களும் இருக்கணும்ல. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷங்க தான். என் பொண்ண நீங்க உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஒரு தாயோட இடத்துல இருந்து நீங்க அவளுக்காக யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. இப்படி ஒரு குடும்பத்துல வாழ என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்லம்மா, வர்ஷினி எங்க வீட்டு மருமகளை வரதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரியா சொன்னீங்க. வாங்க வாங்க ஜோசியரே, வாங்க உட்கார். வணக்கம். உட்கார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க சார். ஐயா, எங்க பையனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணலாம் நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். பார்த்தலாம் சார். பையனுடைய ராசி நட்சத்திரம் என்ன? கடகராசி, பூச நட்சத்திரம். உன்னுடைய ராசி நட்சத்திரம்? சிம்ம ராசி, மகா நட்சத்திரம். சரிம்மா, பார்த்தலாமா? வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நீங்க நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி ஜோசியரே. அப்ப நான் வரேங்கம்மா. சரி. என்ன நன்றி சார். நான் போயிட்டு வரேன் சார். வர வெள்ளிக்கிழமைனா நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இப்போதைக்கு நம்ம வீட்லயே சிம்பிளா நிச்சயம் பண்ணிக்குவோம். கல்யாணத்தை வேணா அப்படியே தடபுடலா பண்ணிடலாம். இவ்வளவு அவசரமா இந்த நிச்சயத்தை பண்ணணுமா? இப்பதானே அண்ணன் வந்திருக்காரு. நம்ம கூட இன்னும் கொஞ்சம் செட் ஆகட்டுமேப்பா. என்னதான் எங்களுக்கு அண்ணனா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ் தானப்பா. நீங்க இப்ப இவ்வளவு அவசரமா பண்றீங்களா? இதெல்லாம் இப்ப வேண்டாமேப்பா. பல்லவி, உன் அண்ணன் கிட்ட சொல்லு. உங்களை பெத்தவங்களா, உங்களுக்கு எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்பா சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு சொல்லு அவன்கிட்ட. ஏங்க, நீங்க சொன்னதும் நல்ல யோசனை தாங்க. ருக்மிணி, நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணன் சொல்றதுல உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான் சம்பந்தி. அப்புறம் என்ன? ஐ, அண்ணனுக்கும் வர்ஷினி அன்னைக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. ஜாலி.